பழைய பாட்டுக்கு மெட்டு சிறப்பு. அதை மாதிரி புது பாட்டுக்கு மெட்டுக்கு பாட்டு சிறப்பு. இப்போ ஒரு பாட்டை எழுதி அதுக்கு எந்த மெட்டு போடலாம், பாட்டுக்கு மெட்டு. இப்போ ஒரு மெட்டை போட்டு அந்த மெட்டுக்கு எந்த பாட்டும் பாடலாம், அதுதான் மெட்டுக்கு பாட்டு. வறுமை நிறம் சிகப்பு அப்படின்னு ஒரு படம் உண்டு. அதில் கமலஹாசனும் ஸ்ரீதேவி மெட்டு போடுவா, கமலஹாசன் பாடுவார். ஸ்ரீதேவி இப்போ மெட்டு போடுறான். தந்தனு தத்தனு தந்தனு தத்தனு தான தன்னன தன்னன தானா. இப்போ இந்த மெட்டுக்கு கமலஹாசன் பாடுவார். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. அடுத்தால ஸ்ரீதேவி மெட்டு போடுவா. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராசாத்தி. அடுத்தால ஸ்ரீதேவி லல்லா சந்தங்கள் தனனா நியானா ரிசரி சங்கீதம் தானானே நானாவேன். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. இப்படி ஒரு மெட்டை போட்டு அந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுறது பாடுறது மெட்டுக்கு பாட்டு. ஒரு மெட்டுக்கு எந்த பாட்டும் பாடலாம். ஒரு பக்தி பாட்டாக இருக்கும். ஒரு அருமையான பக்தி பாட்டுக்கு அந்த மெட்டை எடுத்து காதல் பாட்டு பாடிப்பாங்க. இப்போ கந்தர் சஷ்டி கவசம் எல்லாருக்கும் தெரியும். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர்வேலாம் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட நல்ல இந்த மெட்டை எடுத்து ஒரு சினிமாவில் ஒரு பக்கா காதல் பாட்டை பாருங்கள். 18 வயது இளமொட்டு மனது ஏங்குது பாய் போட. எப்படி கந்தசஷ்டி கவசத்துக்கு பாடின மெட்டை எடுத்து 18 வயசில் பாய் போடக்கூடிய காதல் பாட்டை பாடுறாங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டு உண்டு. எல்லார் ஈஸ்வரி அவர்கள் ஒரு கருமாரியம்மனை பற்றி ஒரு பாட்டு பாடினாங்க. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. இந்த மெட்டை எடுத்து இந்த பக்தி பாட்டு கருமாரியம்மனுக்கு பாடின இந்த மெட்டை எடுத்து தாமிரபரணி படத்தில் ஒரு அருமையான காதல் பாட்டு. கருப்பான கையாலே என்ன பிடிச்சான் காதல் என் காதல் பூக்குதம்மா. இப்படி ஒரு மெட்டுக்கு எந்த பாட்டு எழுதலாம். இதுதான் மெட்டுக்கு பாட்டு. இது பாட்டுக்கு மட்டும் நல்லா இருக்கா, மெட்டுக்கு பாட்டு நல்லா இருக்கா? இப்போ ஒரு மெட்டு, ஒரு சினிமா மெட்டே இருக்குன்னு வைங்க. அந்த மெட்டை வேறு ஏதாவது ஒரு பாட்டு எழுதுறதுக்கு அந்த மெட்டை பயன்படுத்தலாம். இப்போ ஒரு சினிமா பாட்டு, என் சோக கதையை கேளு தாய்க்குலமே, ஆமாம் தாய்க்குலமே அதை கேட்காத. இது ஒரு காதல் பாட்டு, ஒரு காதல் தோல்வி பாட்டு. இப்போ இந்த பாட்டுக்குள்ளே மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு கொரோனா பாட்டு. கொரோனா லாக்டவுன் டைமில் ஊரடங்கு, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் தனியாக உட்காந்துருக்கான். அவனுக்கு கொரோனாவுக்கு மேலே கோவம் வருது. அப்போ கொரோனாவை பேசி திட்டி ஒரு பாட்டு. இதே மட்டும் என் சோக கதையை கேளு தாய்க்குலமே, ஆமாம் அதை அப்படி எடுத்து படுபாவி சண்டாளா கொரோனாவே, அதை கொரோனாவே நீ விளங்காம போவியே கொரோனாவே, ஆமாம் கொரோனாவே கொஞ்சம் போல உடம்ப வச்சு கொடி ஊசி தின்னு புட்ட சொஞ்ச போல போதாதுன்னா விட்டுக்கிட்டு போக மாட்ட படுபாவி சண்டாளா கொரோனாவே, அட கொரோனாவே நீ விளங்காம போயிடுவா கொரோனாவே. ஆசைப்பட்ட ஆம்பளனா ஆண்டியா. இது சினிமா பாட்டு. அந்த மட்டில் இப்போ கொரோனா பாட முள்ள மாதிரி முடிச்சரைக்கு கல்லனே கொரோனா கொள்ளையில் போனவனே செத்துரு சடானா சொனக்கட்டு போனவனே சைனாவின் குடிமோவனே பொன பசி தீரலியா கொர மாசம் பிறந்தவனே நாடு விட்டு நாடு வந்தா நல்லதில்லை நரிமவனே வந்த வழி திரும்புறியா நாசமத்து போவிரியா படுபாவி சண்டாளா என் சோக கதையை கேளு. அப்போது போட்ட மெட்டுக்கு எந்த பாட்டு பாடலாங்கிறது தான் புது பாட்டு. அப்போ இது பாட்டுக்கு மட்டும் நல்லா இருக்கா, மெட்டுக்கு பாட்டு நல்லா இருக்காங்கிறதுலே பழைய பாடலாம் புதிய பாடலாங்கிற தீர்ப்புக்கு ஒரு முடிவுக்கு நாம் வந்துடலாம்.